என்னடா கனியை நாமினேஷன் லிஸ்ட்லயே கொண்டு வர மாட்டீங்களாடா, அப்படியே டைரக்டா ஃபைனலுக்கு கொண்டு போயிருவீங்களா அப்படிங்கிற அளவுக்கு 5வது வாரமும் கனிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்குதுங்க. அவங்க இந்த வாரமும் நாமினேஷன்ல வர மாட்டாங்க. எதன் அடிப்படையில் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சி, அதே மாதிரி 3வது ப்ரோமோ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என்னடா இவ்வளவு நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா பச்சை குழந்தைங்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ. அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தவரை எஃப்ஜே கதை சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல கழுத்து இருக்கிறான்டா, நிப்பாட்ட சொல்லுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு கதர்னாங்க. இன்னொரு சைட் சபரியை பொறுத்தவரை நான் நல்லவன் தான்டா, எத்தனை பேர் நான் நடிக்கிறேன்னு சொன்னாலும் நான் உண்மையாவே ரியல் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரை 2 நபர்கள் கதை சொல்றாங்க. ஒன்னு எஃப்ஜே, ஒன்னு சபரி. இதுல முதல்ல எஃப்ஜே கதை சொல்றாருங்க. எஃப்ஜே பொறுத்தவரை அவரோட கதை மாத்தி மாத்தி பல பொய்யும் பித்தலாட்டமும் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆமாங்க, 19 வயசுல தான் +2 முடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு கட்டத்தில் எனக்கு பாக்கெட்ல 100 ரூபா கூட இருக்காதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு நேரம் சொல்லும் போது நான் 10th முடிச்ச உடனே நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவேன். அப்படி ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட்டுக்கு எனக்கு 10,000 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற சொல்றாரு. என்னப்பா 15 வயசுலேயே உனக்கு 10,000 ரூபா ஒரு ஈவெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னா எப்படி 17 வயசுல அப்பா கொடுக்குற 100 ரூபா வச்சுதான் காலத்தை ஓட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற, புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் எஃப்ஜே பொறுத்தவரை நான் பெரிய அப்பா டக்கர் அப்படிங்கிற மாதிரி அவனோட கதைகள் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவன் ஸ்கூல்ல இருந்தே இதே மாதிரி தருதலையா தான் சுத்தினானா. அடுத்தவங்கிட்ட கத்துறதா இருக்கட்டும், திமிரா பேசுறதா இருக்கட்டும், அதுதான் கெத்து அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வளர்ந்ததா சொல்றான். அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் அவங்ககிட்ட வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா சபரியை பொறுத்தவரை எப்ப போலியா நடிக்கிறாருப்பா, தன்னை நல்லவராக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே நல்லவர் மாதிரி நடிக்காரு அப்படிங்கிறதான் இப்போதைக்கு பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது. ஆனா சபரியை பொறுத்தவரை நான் எப்பவுமே இப்படிதான்ப்பா, என்னை எல்லாருமே நம்ப வச்சுலாம் ஏமாத்துவாங்க, நான் ரொம்ப ஏமாளி, என்னை பொறுத்தவரை நான் அழவே மாட்டேன், அழுதா கூட அதை வச்சு வேற யாரும் என் முதுகுல குத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, வெளியுமே நான் ரொம்ப நல்லவன், நிறைய நல்ல விஷயங்கள் பண்றேன், முதியோர் இல்லத்துக்கு என்னாலான உதவிகளை செய்யறேன், அதே மாதிரியே குழந்தைகளை படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் செய்யற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாரு. என்னதான் இந்த சீசன்ல சபரி கனி கூட சேர்ந்துகிட்டு குரூப்பிசம் பண்ணாலுமே ரியல் லைஃப்ல அவர் பண்றேன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உண்மையாவே அவர் பண்றாரு அப்படின்னா உண்மையாவே அவர் ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, படிக்கிறதுக்கு வசதி இல்லாத குழந்தைகளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரியே முதியோர் இல்லத்துக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரியே எல்லா இயற்கை பேரிடர்லையும் நான் உதவுனேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாமே அவர் உண்மையாவே செய்யறாரு அப்படின்னா வேற லெவல் மாஸ் தலைவா அப்படிங்கிறத நம்ம சொல்லிதான் ஆகணும். உண்மையாவே சபரி இப்படிப்பட்டவரா இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு எதிரிகளும் அதிகமா தான் இருப்பாங்க. அதனாலதான் அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளையை கிளப்பி அப்படிங்கிறது தெரியலங்க. ஆமாங்க, எவனும் நல்லது பண்ண மாட்டான், நல்லது பண்றவனை எப்படி அசிங்கப்படுத்தலாம், எப்படி அவனை கீழே தள்ளி போடலாம் அப்படிங்கிறது இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட KPY பாலாவை போட்டு போலான்னு பொழந்தானே இல்ல, அதே மாதிரி சபரிக்கும் நடக்குதா என்ன அப்படிங்கிறது தெரியல. என்னதான் இருந்தாலும் பாக்குற நம்மளை பொறுத்தவரை கனிக்கு ஓவரா சொம்பு தூக்குறாருப்பா. அவர் இருக்கிற குரூப்புக்கு எதிராக யாராவது பேசினா மட்டும்தான் சபரிக்கு கோவம் வருது அப்படிங்கிறது பொதுவாக உள்ள கருத்து. என்னோட கருத்தும் அதுதான் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் வரப்போற வாரங்கள்ல சபரியோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். அதே மாதிரி இந்த வார நாமினேஷன் ப்ரீ பாஸை பொறுத்தவரை கனி, கலையரசன் இந்த 2 பேருக்கு தான் கிடைச்சிருக்குது. இதுல கலையரசனுக்கு கிடைச்ச நாமினேஷன் ப்ரீ பாஸ் வேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த வார எவிக்ஷன்ல கலையரசன் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. அதே நேரத்தில் கனிக்கு எதுக்குடா நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்குறீங்க? பிக் பாஸ் டீமை பொறுத்தவரை கனியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே ஓட்டிங் அடிப்படையில் வச்சிருக்காங்க. ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தா கண்டிப்பா கனிக்கு தானங்க எல்லா நாமினேஷன் ப்ரீ பாஸும் போகும். அவங்கள பொறுத்தவரை நான் ரொம்ப நல்லவ, நான் அன்பானவ, பணிவானவ, பண்பானவ அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வகையில் கனியோட சொம்புகள் அடிப்படையில் கனிக்கு தான் இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் போகுது. இதுக்கு மெயின் ரூல்ஸா பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே அவங்களோட கதைகளை சொல்லி முடிச்சிட்டாங்க. இதுல எந்த 2 நபர்கள் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதே மாதிரியே எந்த 2 நபர்கள் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்தல, அதே மாதிரியே எந்த 2 நபர்கள் சொன்ன கதை ரொம்பவே போரிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா போட்டியாளரையும் சொல்றாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கலையரசனோட கதை வேற லெவல்ல இருந்துச்சு, சூப்பரா அவர் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி 6 பேர் ஓட் போடுறாங்க. அதே நேரத்தில் வியானா, கனி இவங்க 2 பேருக்குமே தலா 5 வாக்குகள் கிடைக்குது. அதுக்கப்புறமா இந்த 2 பேர்ல யாரு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஓட்டிங் நடத்துறாங்க. அப்படி ஓட்டிங் நடத்தும் போது கனிதான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதாவது கேப்டன் ஆக்குறதுக்கும் இப்படிதான் டாஸ்க் வச்சாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கும் இப்படிதான் பண்றானுங்க. இப்படி கனியை காப்பாத்திட்டானுங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற 2 நபர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கேயும் குரூப்பிசம் பண்ணி எஃப்ஜே, ரம்யா இந்த 2 பேரையும் நாமினேஷன்ல இருந்து காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஏன்டா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் எதுக்குடா வச்சு தொலைறீங்க? எல்லா வாரமும் இருக்கிற எல்லா போட்டியாளர்களையும் நாமினேட்ல போடுங்கடா
அப்பந்தானே மக்களுக்கு யாரை பிடிக்கல அவங்கள வெளியேற்ற முடியும். நீங்களா ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்து அவங்களை எல்லா வாரமும் காப்பாத்திக்கிட்டு இருந்தா பாக்குற மக்கள் என்ன முட்டாளாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்தளவுல இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது விஜய் டிவி ப்ராடக்ட்டை அவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ற சதி மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் கடந்து வந்த பாதைகள் டாஸ்கை பொறுத்தளவுல இவங்களோட கதை ரொம்பவே போரிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திவாகர், எஃப்ஜே இந்த 2 பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது ஒஸ்ட், இவங்களோட கதை தான் ஒஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கப்படுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இறங்கின 3வது ப்ரோமோ பொறுத்தளவுல வினோத், கமருதீன், பிரவீன், திவாகர் இவங்க எல்லாருமே சிரிச்சு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது என்னடா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எல்லாரும் குழந்தைகளா மாறுறீங்க, திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவன் எனக்கு எதிரி இவன் எனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி பாஞ்சுக்கிட்டு போறீங்க, எதிரா உண்மை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பெருசா கண்டென்ட் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நடந்த எல்லா பிரச்சனைகளையும் மறந்து நாங்கள்லாம் ஒரே குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தாங்க பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இந்த வார்த்தை பொறுத்தவரை வைல்ட் கார்டு என்ட்ரியா 4 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த சீசன்ல ஒரு திருப்பு முனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தவரை திவாகர், பாரு, கமருதீன் இந்த 3 பேருமே கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டென்ட் எதுவுமே கிடையாது. எல்லாரும் உட்கார்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற பாட்டு பாடிட்டு இருக்க வேண்டியதான், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை கனிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, 5 வாரமா நாமினேஷன்லயே வராம கனி தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.